சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க. என்ன மறந்து வாங்க மாமா, மாமா. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணன்னு எதுவுமே இல்ல? எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க ரூம் முன்னாடி என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறதே வேலையா வச்சிருக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிடுங்க மாமா. நான் இப்படி ஒட்டு கேட்க போய் தானே இவ்வளவு பெரிய குட் நியூஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப எதுக்கு நீ பல்ல பல்ல காட்டிட்டு இருக்க? அப்படி என்ன குட் நியூஸ் உனக்கு தெரிஞ்சது? நடிக்காதங்க மாமா, ஒன்றும் தெரியாத மாதிரி. நீங்களும் உங்க ஒய்ஃபும் இன்னும் பேசலரா தானே இருக்கீங்க. உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலல்ல, அப்போ எனக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ் இது. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில என்ன நடக்கு ஏது நடக்குன்னு கேட்டுக்கிட்டே அதை பத்தி இப்படி கேக்குறதே வேலையா வச்சிருக்கியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். நீ மூடிட்டு போ. ஐயோ மாமா, நீங்களும் பெரிய மாமாவும் பேசுனதை நான் அப்பவுமே நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்குள்ள எது நடக்கல, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும் மாமா. நான் கூட நினைச்சேன், சி புருஷன் முண்டாடிக்குள்ள ஏதாச்சும் நடந்தா நாளைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை நீ வந்து நிற்பாளே, நம்ம எப்படி அவ மாமா வாழ்க்கைக்குள்ள போக முடியும்னு கொஞ்சம் ஃபீலிங் பண்ணேன். இப்போதான் கிடைச்சி பாருங்க ஒரு ஜாக்பாட். அவளை எப்படியாச்சும் வரத்தி விட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள நான் வந்துருவேன். ஏண்டி அரஞ்சன்னு வச்சுக்கோ, மூஞ்சி அந்த நேரம் திரும்பிடும். ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்னு ஒரு பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியாதா? நானும் அத்து பொண்ணுன்னு பாக்குறேன், நீயும் லிமிட் தாண்டி போய்கிட்டே இருக்க. ஐயோ மாமா, என்ன அடிக்கணும் போல இருக்கா? அடிங்க மாமா. நீங்க என்ன அடிச்சாலாவது உங்க அழகிய கை என் மேல படும். எனக்கு அதுவே போதும் மாமா, அடிங்க. உன்னை தொடுறதுக்கு கூட அருவருப்பா இருக்குடி. உன்கிட்ட பேசி பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நகரு. என்ன மாமா, என்ன தொடுறது கூட உங்களுக்கு அருவருப்பா இருக்கு என்ன? சரி சரி இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அப்போ நீங்க தொட போறது யார தெரியுமா? என்னதான். நான் தான் உங்க பொண்டாட்டிய உங்க பக்கத்துல வந்து படுக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏண்டி என்னை பத்தி உனக்கு தெரியாது? ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணன்னு வச்சுக்கோ, பொண்ணு கொன்னி எரிஞ்சு தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கோ. என்னை பத்தியும் உங்களுக்கு தெரியாது மாமா. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தோடனே நீங்க என்ன சின்ன பிள்ளைன்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் எதுக்கு ஆசைப்படுறேனோ அதை அடையாம விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எனக்கு தான், நான் உங்களுக்கு தான். நமக்கு இடையில யார வரமாட்டவ அந்த சோனிய ஓட ஓட விரட்டுவேன் பாருங்க மாமா. ஓ, சோனி இருக்கிற இடத்துக்கு நீ வரலான்னு பாக்குறியா? அது இந்த தெம்மத்துல நடக்கவே நடக்காதுடி. சி, உங்ககிட்ட பேசவே அருவருப்பா இருக்கு. நவுரடி. எவ்வளவு வேணாலும் திட்டிக்கிடுங்க மாமா, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்ன 2 நாள் தான் உங்க பொண்டாட்டிங்கிற உரிமையோட உங்க கையால நான் தாலி வாங்காட்டி என் பேர் ஏஞ்சலே கிடையாது. அதையும் போப்பண்டி, நீயா நானு? மைனி, நான் பத்திரிக்கை வைக்க முடியல. அங்க விளக்கு இல்ல மைனி. நான் சாமி பாதத்துல தான் வச்சேன். அது எப்படி அந்த விளக்குல பட்டு எரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல மைனி. வசந்தி, எனக்குமே அதை நினைச்சுதான் மனசு படபடங்குது வசந்தி. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கமேன்னு சந்தோஷமா சாமி கும்பிட வந்தா இப்படி அவசகுணமா நடந்துட்ட வசந்தி.
இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் மூஞ்ச உருன்னு வச்சிருக்கீங்க. காத்தடிக்கல ராணி, அதுல பத்திரிக்கை பறந்து நெருப்புல பட்டிருக்கோம். பாரு, நீங்க நிக்கிறத பார்த்து பாவம் பிள்ளைங்களும் பாரு பாம்போல நிக்குதுங்க. சரி, இதை விட்டு தள்ளிட்டு வாங்க, அடுத்த வேலையை போய் பார்ப்போம். என்ன மாமா, நீங்க பாட்டுக்கு ஈஸியா விட்டு தள்ளுங்கன்னு சொல்றீங்க. சாமி பாதத்துல இந்த பத்திரிக்கை தானே தீப்பூச்சி எரிஞ்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய அவசகுணம். நீங்க என்னன்னா ஈஸியா எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றீங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க இந்த காலத்துல இருந்துட்டு அவசகுணத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இது தெரியாம நடந்த ஒரு விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது மாப்பிள்ள. என்ன மாமா, சந்தியாக்கு கல்யாணம் பேசினதுல இருந்து நேரமே சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. ஏன், நம்ம காவியாவை எவனோ ஒருத்தன் எவனே தெரியல கடத்திட்டான். அப்புறம் சோனிக்கு கூட எவனே தெரியல வந்து தாலி கட்டிட்டான். நம்ம சந்தியா நிச்சயதார்த்த மேடையில இப்ப என்னன்னா கோயில் கும்பல வந்திருக்கோம். இங்க என்னன்னா பத்திரிக்கை எரிஞ்சிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு அவசர குணமா தெரியலையா? ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்தை நிறுத்துக்க மாமா. இந்த விஜய்க்கு நம்ம சந்தியாவை கட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சரிப்பட்டு விடல. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? அபசகுணம் குபசகுணம் நீ ஏன் ஏன் விஜய்க்கு சந்தியாவை கல்யாணம் பண்ண அப்படி என்ன நடக்கும்? நானும் காவியா வீட்டுக்காரன் தான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். நீங்களும் காவியாவும் ஜாதகம் நட்சத்திரம் நாள் கிழமெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிடலாங்கோ. இல்ல நீங்க ரெண்டு பேரும் இப்போ சந்தோஷமா தானே இருக்கீங்க. நீங்க மட்டும் என் பையன் வாழ்க்கைக்குள்ள முக்கம் நினைக்கிறீங்க. அது இந்த பாருண்ணா, என் மருமக அழுதுகிட்டு போறா. ஓ மாப்பிள்ள சொல்றாரு, நீ எதையும் காதுல வாங்கிக்கிட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாத. குறிச்ச நாள்ல என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் கல்யாணம் நடந்தாகணும். அதுக்குண்டான வேலையை பார்ப்போம், வானா. சரிம்மா, நானும் அதை ஒரு பெருசாவே எடுத்துக்கலாமா. சரி, நம்ம அடுத்தது கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம். ஆதி, சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுறீங்களா? சந்தியா மனச காயப்படுத்துற மாதிரி பேசிட்டீங்க. அவளை பாருங்க அழுதுகிட்டு போறா. நீ எல்லாருமே வருத்தப்படுறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஆதி. ஆமா, இவன் நம்மகிட்ட அப்படியே படையெடுத்துட்டு வருவா. புருஷன் பேசினா புருஷனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசணும். இவன் அதுக்கு ஏர்மாறா நம்மள வரைஞ்சு கட்டிட்டு வருவா. எப்பா விஜய், என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க? என் மருமக அழுதுகிட்டு போறா, அவளை போய் சமாதானப்படுத்துப்பா. அடுத்தது கல்யாணத்துக்கு வேண்டிய வேலைகளை பாருங்க, போங்க. சரிம்மா. நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்த நிறைய பிளான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டுது. சரி, இந்த பத்திரிக்கை விஷயத்திலயாவது நம்ம பேச்ச கேட்பாங்கன்னு பார்த்தா இதுலயும் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? அடுத்தது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நல்ல பெரிய பிளானா போடணும். ஏண்டா சட்டி மண்டையா, எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ தான் இந்த பத்திரிகை எரிச்சுப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பவுமே உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் என்னால சொல்ல முடியும். ஆனா காவியாக்காக தான் நான் இங்க அமைதியா இருக்கேன். நீ என் கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு வேணாலும் பிளான் போட்டுக்கோடா. ஆனா இந்த விஜய் கிட்ட அது நடக்கவே நடக்காது. சந்தியா, என்னாச்சு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி அழுந்துட்டு இருக்க? என்ன நடந்துச்சா? ஏமாமா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க. நம்ம எவ்வளோ ஆசையா நம்ம கல்யாண பத்திரிக்கையை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டோம். ஆனால் அது எப்படி மாமா திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு. அதை பார்க்கும்போதுல எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அதை பார்த்து எல்லாரும் என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுமா மாமா? அட லூசு, இதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் அவட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். உனக்கு இன்னும் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க மாமா? நம்ம கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு நல்ல மனிதன், மாமனிதன் யாரு? யாரு? சோறு. ஏன் லூசு, நம்ம கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நம்மளை சுத்தி சுத்தி வர்ற ஒரு திருட்டு பையன் யார் தெரியுமா? உங்க காவியா அக்கா புருஷன், உன் மாமே மட்டும்தான். என்னது? அந்த ஆதியா? அந்த ஆதி நோதி தான்.
அவனை இப்போ கவனிச்சியா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதுல இப்படி துள்ளுறான் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க 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 நீ அவன் டார்கெட்டே நம்ம கல்யாணத்தை நிறுத்துறது தான் அப்பவே தெரியலையா இந்த வேலையை அந்த கிறுக்கு பையன் தான் பண்ணியிருப்பா நீ ஆமா மாமா, அவர் பேசுறத கேட்கும் போதுல எனக்குமே அவர் மேல ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு தான். இந்த வரு சந்தியா அவன் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா கூட நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவன் என்னென்ன முயற்சி பண்றானோ பண்ணிட்டு போறான். உன்னை என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நாளையில இருந்து நம்ம கல்யாண பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்க போறோம். அதனால நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஊருன்னு உம்னா முஞ்சி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? மாமா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவர் கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் பண்ணிடுவாரோ? அந்த லூசால எதுவும் பண்ண முடியாது. இந்த பாரு, நான் நம்ம கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவுதோ கடவு கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். இத அவனை இடையில வந்து ஏதாச்சும் பண்ண விடுவேனா? அவனால பண்ணவும் முடியுமா? நீ எதுவும் நினைச்சு கவலைப்படாத. என்ன சொல்ல, ஹாப்பியா இரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் ஜோடியா ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அதுதான் சஸ்பென்ஸ். போனாலே கண்ணு மொழி தூங்கல பேசாம நீ போனா நெஞ்சு குழி தாங்கல முன்னால தன்னால சொக்குறனா ஏண்டா உங்க அண்ணனை பார்க்கணும்னே நல்லா தானே போன, ஏன் இப்படி வந்திருக்க? ஏதாச்சும் உங்க அண்ணன்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, வர வழியில ஒரு கருப்பு பூனை கிராஸ் ஆச்சு. அதை பத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிட்டு. பூனையா? நம்ம வீட்டுல பூனையே கிடையாதே. அதுவும் கருப்பு பூனை கிடையவே கிடையாது. வெள்ளை பூனைன்னு சொன்னா அந்த அமெரிக்க அரட்டவுசர் வேணா அங்கங்க பூனை மாதிரி சுத்தி தலையும் தூங்காம. அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கட்டி தலையலாம். இவன் யார பூனைன்னு சொல்றான்? நீனும் தூங்கலையா? தூங்குனந்தாண்டா, ஆனா கால் ரெண்டு ரொம்ப குடையுது. எந்திரிச்சு போய் அந்த தைலத்தை எடுத்து காலில் தேய்க்கணும். அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குது. அதான் உட்காந்துருக்கேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. டேய் டேய், அந்த டயர் மேல அந்த தைலம் இருக்குடா, கொஞ்சம் எடுத்து தருவியா ப்ளீஸ்டா? ஏண்டி, அங்க இருந்து தைலத்தை எடுத்து தேய்க்கிறதுக்கா உனக்கு சோம்பேறி தானோ? நான் வேணா காலில் தைலத்தை போட்டு விடவா? வேண்டாப்பா, நீ எடுத்து தந்தா போதும். நானே என் காலில் போட்டுக்கிடு. வேண்டா. தைலத்தை குடுடா, நீ உட்காந்துருக்க. உனக்கு எதுவும் வேலை இருந்தா நீ போய் பாரு, நான் போட்டுக்கிடு. வேண்டா. ஏண்டி, இதை விட எனக்கு வேற வேலை என்னவா இருக்க போகுது? நீ பேசாம காலை நீட்டு. ஸ்ப்ரேய 2 வட்டம் அடிச்சுன்னு வச்சுக்கோ, கால் வலி தானா பறந்து போயிட போகுது. என்னது, என் கால்ல நீ ஸ்ப்ரே அடிக்க போறியா? ஏண்டி, உன் காலில் ஸ்ப்ரே அடிக்காம பின்ன பக்கத்து வீட்டுக்காரி காலியா போய் ஸ்ப்ரே அடிக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாயை புழக்கிற? ஏய், நான் உன் புருஷன்டி. என்னமோ நான் கால் பிடிக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இருக்காமே. பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் தொட்ட உடனே உனக்கு எதுக்கு இப்படி கூச்சம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியல. ஓ, புரியலையா உனக்கு? இப்ப நான் சொல்லி தரேன் பாரு. புருஷனெல்லாம் அடிக்கடி தொடவிட்டாதான் உனக்கு கூச்ச நாச்செல்லாம் போகும். இப்படி நான் திடீர்னு தொட்டா உனக்கு கூச்சமா தான் இருக்கும். சரியா? புரியுது. நீ எதுக்கு இப்படி சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா. அண்ணா சொன்னானே, நானும் இவளும் சேர்ந்து வாழ்ந்தாதான் நடுவுல அந்த ஏஞ்சல் வரமாட்டேன்னு. இப்ப இவ நல்ல முள்ள தானே இருக்கா. இப்பவே நம்ம இவகிட்ட கேட்டுட வேண்டியதா, எதுக்கு நீ என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தயங்குறன்னு. மோனி, சொல்லுடா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. அதே நேரத்துல உன் மனசுல என்ன படுதோ அதை அப்படியே நீ என்கிட்ட சொல்லிடணும்.
என்னடா பொறி வச்சு பேசுறா? ஏதோ கேட்க போறான்னு தெரியுது. சரி கேளு. சோனி, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்குமேடா. நான் உன்னை கடைசி வரையும் நல்லா பார்த்துப்பேன்னு உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? ஏண்டா இப்படிலாம் கேக்குறா? உன் மேல நம்பிக்கை இல்லாமையா உன் கூட நான் இங்க இருக்கிறேன்? என் கூட நீ இருக்கிறது இல்லடி, நம்பிக்கை. அதான் எது நடந்தாலும் இவன் நம்ம கூட இருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கை. புரியுதுடா நீ எந்த நம்பிக்கையை பத்தி கேக்குறானே. எனக்கு உன் மேல கடல் அளவு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு ஒரு சின்ன உடம்புக்கு முடியலன்னு நீ எவ்வளவு துடிச்சிட்டா அதை நான் கண்ணால பார்த்தேன்டா. அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கை. பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கானா மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அப்படி பண்றதெல்லாம் சாதாரண புருஷங்கள் செய்யறது தான்டா. ஆனா நீ அதையும் தாண்டி என் கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு நேரம் அழுதா அதை நான் உணர்ந்தேன்டா. அதுதான்டா உண்மையான புருஷன். அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கைடா உன் மேல. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுல உன் வீட்டையே எதிர்த்திய ரெண்டாக்கிட்டா வீட்டையே. இது போதாதடா என்ன காலம் உள்ள கண்கலங்காம நீ பாத்துக்குவா? நீ இந்த நம்பிக்கைக்கு மேல வேற என்னடா நீ எனக்கு கொடுக்கணும்? இதுவே எனக்கு போதுமான நம்பிக்கைடா. நீ ஏன் திடீர்னு இப்படி கேக்குறா? இல்ல சும்மாதான். இல்ல 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 நீ சும்மாலாம் இப்படி கேக்குற ஆள் கிடையாது. எதையோ மனசுல வச்சுதான் இப்படி கேக்குறா. எதுனாலும் தயங்காம கேளு. இல்லம்மா, இவ்வளவு நம்பிக்கை என் மேல வச்சிருக்கா. ஆனா என் கூட சேர்ந்து வாழ மட்டும் நீ தயங்குறல்ல, அதான் ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லையோ தான் நான் நினைச்சு இப்படி கேட்டேன். சேச்சே, அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. சரி, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா, அப்புறம் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தயங்குறா. அதுக்கு வேற ஏதோ ரீசன் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் அப்செட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லடா. நீ நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசை தான் என் மனசுல இருக்கு. அது மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். அப்படி என்னடி ஆசை? எதனால சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதை நீ நிறைவேற்ற முடியாது, நானும் நிறைவேற்ற முடியாது. நல்லபடியா நடக்கணும். என்னது நடக்கணுமா? அது என்னடி நம்மளால முடியாதது தன்னால என்னது நடக்கும்? அது எங்க அக்கா கல்யாணம். என்னது உங்க அக்கா கல்யாணமா? ஆமாடா, எங்க அக்காளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியும். அவ குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்ன சித்தின்னு கூப்பிடணும் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நமக்கு சீக்கிரத்துல கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் எங்க அக்காளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவ ஒரு நல்ல நியூஸ் சொன்ன பிறகுதான் நமக்குள்ள எதுனாலும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும் தான். நான் சொல்லாதது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ. எங்கள் அக்காளுக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அப்படியே வாழ்க்கையே சந்தோஷமா ஆரம்பித்த பிறகு நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். என் ஆசையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ என்ன சொல்ற? சோனி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? இந்த மாதிரி மனசுல உங்க அக்காக்கு கூட வராது. என்னது எங்க அக்கா? சரி சரி, ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீ ஆனா என்கிட்ட இத முன்னாடியே எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்னு நீ சொல்லியிருந்தா நான் தப்பாவே நினைச்சிருக்க மாட்டேன். நானும் ஓகே தான் சொல்லியிருப்பேன். நான் கூட நீ என் கூட சேர்ந்து வாழாததுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு குழம்பிட்டு இருந்தேன் தெரியுமா? பார்த்தா இவ்வளவு சின்ன விஷயமா தான் வந்திருக்கு. அப்போ என் மேல உனக்கு கோவம் இல்லையா? எங்க அக்காளுக்காக நம்ம வாழ்க்கைய தள்ளி வைக்கிறேன்னு நீ உனக்கு சுத்தமா என் மேல கோவமே இல்லையா? ஏ லூசு, இதுல என்னடி இருக்கு கோவப்படுறதுக்கு? நீ சொன்னல இந்த நல்ல மனசை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு. நீ எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. நீங்க இவ்வளவு ஈஸியா இருப்பீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கலங்க. ஆனா எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். அதை நான் ப்ராமிஸா சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன பையங்க, வீட்டுல இந்த விஷயம் தெரியாம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதுல இருந்து எப்படி நம்ம எஸ்கேப்
பாவுறது? ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி, அதெல்லாம் சப்ப மேட்டரு. அவங்க என்ன ரூம்குள்ளேயே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குடி. உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சோட எனக்கு பிடிச்ச பிளேஸ் ஒன்று இருக்கு, அங்கதான் நம்ம 2 பேத்துக்கும் ஹனிமூன். ஓகேவா? என் ஆசைக்காக நீ இவ்வளவு விட்டு கொடுக்க முடியல. உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கிறது தானே இந்த பொண்டாட்டியோட கடமை. என்னடா பண்றா? ஹே, இவ்வளவு அழகான பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கிறா, அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிடவா? என்னடா பண்றா? ஒருத்தன் விடிய விடிய கதை கட்டு சீதைக்கு ராமே சித்தப்பேன் சொன்னானா, அதே மாதிரி இருக்குடா உன் கதை. இப்ப தானடா எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே சொன்னேன், அதுக்குள்ள கிஸ் பண்ண வாரா? ஹோய், இந்த பாருடி, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நான் உங்க அக்கா கல்யாணம் வர சைவமே சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் அசைவம் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன முத்தங்கள் சில்மிசங்கள் அதெல்லாம் பண்ணாதாண்டி வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ப்ளீஸ் 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 ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறியே. நீ முத்த ஒன்னும் தரண்டா, நீ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏய் சோனி சோனி ப்ளீஸ் டி, நான் என்ன உன் லிப்லியா கிஸ் தர போறேன்? கன்னத்துல தானடி, ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன்டி. நீ கன்னத்திலயும் முத்தம் தரண்டா, என் லிப்லயும் முத்தம் தரண்டா. உன் முத்தத்தை நீயே வச்சுக்கோ. கண்ணம் போடும் கூந்தல் ஒதுக்க நீ சாய்வது என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி. கண்ணை மூடி தூங்குவதை போல் நீ நடிப்பது எந்தன் குரல் கேட்கத்தானடி. இன்னும் என்ன சந்தேகம் என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி. ஏய் சோனி, நான் உங்ககிட்ட என்னடி கேட்கேன்? வேற எதுமா கேட்கேன்? மாமன் கொஞ்சம் பாவலாடி, கொஞ்சம் ஹர்ட் பண்ணிக்கிறியே, ஒரு கிஸ் பண்ணிக்கிறியே. அப்பப்போ மாமனுக்கு இதை மட்டும் கொஞ்சம் கொடுப்பியா? உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. சரி பார்க்கலாம். அடியதுக்கு உன்னை பார்த்தேன்னு நினைக்க வைக்கிறியே. சத்தியமா நான் சொல்லுறேன்டா, உன் பார்வையால தூக்குறடா. பத்தியமா நானும் பார்த்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. கிறுக்கா உன் கிறுக்கல் எழுத்துலதான் கிறுக்கா, என்ன நீ மாத்தி வச்ச மனசில் இருக்கிற ஆசையத்தான் கிறுக்கா. நான்